காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக, அதனுடைய பொதுச் செயலாளராக, அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஒன்றிய அமைச்சர், இப்போது வரை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பல்வேறு அரசியல் பொறுப்புகளில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே 55 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றிய திரு EVKS இளங்கோவனுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. ஒரு தமிழகத்தில் அறிமுகமான அரசியல் தலைவர் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை நிலைநிறுத்துவதற்கு அரும்பாடுபட்ட தலைவர்களில் அவரும் ஒருவர் என்கிற பெருமை அவருக்கு நிச்சயமாக உண்டு. அதேபோல் ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க, அரசியல் பெருமைமிக்க குடும்ப பின்புலமும் அவருக்கு நிச்சயமாக உண்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் இருந்தாலும் கூட தோழமை கட்சி தலைவர்களோடு நட்பு ரீதியாக பழகுவதில் ஒரு மிகுந்த நல்ல பண்பும் நல்ல பெருமையும் படைத்தவர். பல நேரங்களில் அவரோடு அளவுகளாகிற போது ஒரு மனம் திறந்து பேசுகிற ஒரு அரசியல்வாதி என்கிற அப்படிப்பட்ட நிலையை மேற்கொண்டவர். தனக்கு எது அரசியல் கட்சிகளில் பல நேரங்களில் கூட்டணி சேர்ந்து செயல்படுவது, சில நேரங்களில் எதிரணியாக சேர்ந்து செயல்படுவது என்பதெல்லாம் இருந்தாலும் கூட தனக்கு எது என்று சரி என்று படுகிறதோ அதை ரொம்ப தயக்கம் இல்லாமல் படிச்சுன்னு சொல்கிற பழக்கம் பண்புள்ளவர் அவர். அதனால் பல நேரங்களில் கடுமையான விமர்சனங்கள் மற்றெல்லாம் வந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாத அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்கிற பெருமை படைத்தவர். கடைசி மூச்சு இருக்கிற வரை மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவர். கடைசியாக சென்னையில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கத்தில் தோழமை கட்சிகளாக இருக்கிற நாங்கள் தலைவர்கள் எல்லாம் அவரோடு ஒரு அரை மணி நேரம் அளவலாகிற ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்தது. அதுதான் அநேகமாக அவரை கடைசியாக சந்திக்கிற வாய்ப்பாக இருந்தது. சமீபத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருந்தார். நிச்சயமாக உடல்நலம் பெற்று திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த சூழ்நிலையில் அவருடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற அதே நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.